பார்க்கடலுக்கப்பா பளிங்கு வண்ணம் பாறை வளர்ந்ததொரு ஆலமா ஆலமராடியதில காற்றடித்து மணல் வரப்பி கரையான் புத்து வளர்ந்திருக்கு ஓங்கி மெல்ல வளர்ந்த கப்பாலே பளிங்கு வர்ணம் பாறையிலே படர்ந்த ஆலமரத்தின் அடியிலே காற்றடித்து மணல் குமித்து கரையான் புத்து வளர்ந்திருக்க ஓங்கி வளர்ந்த புத்து 1000 வாசல் உண்டு. ஆமா, நம்ம வீடுகளுக்கு ஒரே வாசல் தான். ஆனா மாணிக்க பாம்பு புத்துக்கு மட்டும் அப்படி கிடையாது. வடக்கிருந்து வந்தாலும் வீட்டுக்குள்ள போகலாம், தெற்கிருந்து வந்தாலும் போகலாம், மேற்கிருந்து கிழக்கிருந்து எந்த திசையில இருந்து வந்தாலும் புத்துக்குள்ள போகலாம். வயத்தால போகுதா அப்படின்னா 2 மாத்திரை வாங்கி போடு. பிறகு பாம்புக்கு வந்து கால்கள் கிடையாது, அதனால வயத்தால ஊர்ந்து போகும். பாம்பு வந்து வயிறு கால்கள் கிடையாது, அது பிறந்தா வந்து வயத்தால தான் ஊர்ந்து போகுது. நம்மள மாதிரி கை கால் இருந்தா நடந்து போகும். அதற்கு நடந்து போவதற்கு இறைவன் கை காலை கொடுக்கல, தன்னுடைய வயத்தாலே ஊர்ந்து தானே போகும். அப்போ இப்பேர்பட்ட அந்த மாணிக்க புத்துக்குள்ளே யார் யாரெல்லாம் வாழ்ந்து வருகின்றார் தெரியுமா? சாமிலாகலோக பட்டணத்தில் ஒரு நகமும் சதையும் போல, வீணையும் நாதம் போல, மலரும் மனமும் போல, ஒருவர் சொல்லை ஒருவர் கேட்டு ஒற்றுமையாகவே வாழ்ந்து வருகிறார்கள். கணவன் சொன்னா மனைவி கேப்பா, கணவன் சொன்னா நாகக்கனி நாகராஜன் சொன்னாரு எது சொன்னாருன்னா அந்த நாகக்கனி கேப்பா, கணவன் சொன்ன தட்டாம கேப்பா. அதே மாதிரி மனைவி சொல்வத கணவன் கேப்பாரு. அழகா விட்டு கொடுத்து ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து வாழ்ந்தாங்க. விட்டு கொடுத்து வாழ்ந்தவன் கெட்டு போக மாட்டான், கெட்டு போகணும்னு நினைக்கவும் விட்டு கொடுக்க மாட்டான் வாழ்க்கையில. ஆனா இவங்க 2 கணவன் மனைவியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்கிட்டு விட்டு கொடுத்து வாழ்ந்தாங்க. அதாவது ஆண் பெண்ணை மதிக்க வேண்டும், பெண் ஆணை மதிக்க வேண்டும். ஆம்பளை நினைக்க கூடாது, பொம்பளை சொல்லி நம்ம கேட்கவா
அதான் சொல்லி நம்ம கேட்கவா? பொம்பளை பேசி நம்ம பொண்டாட்டி பேச்ச கேட்கவான்னு ஆம்பளை நினைக்க கூடாது. 5க்கு 2வது அந்த அம்மா பேச்ச கேட்டு நடக்கணும். அத மாதிரி பெண்கள் நினைக்க கூடாது. எப்படி? குடிகார மட்டை இந்த குடிகார பேச்ச சொல்லி நம்ம கேட்கிறது. இவன் பேச்ச நம்ம கேட்கவான்னு நினைக்க கூடாது. அப்படி நினைக்க கூடாது. அவர் குடிச்சிட்டே வந்தாலும் அவர் சொல்லுவதுல ஏதாவது 2 அர்த்தம் இருக்கும். அர்த்தம் இருக்கும் போய் தான பேசுறாரு. அதனால சரின்னு அவர் சொல்வதையும் கேட்டாதான் 2 பேருக்குமே சண்டை வராது. குடும்பம் ஒண்ணு போல அப்படியே போய்கிட்டே இருக்கும். ஒத்துமையா இருக்கும். கட்டிய மனைவி சொல்லுவா பிறகு என்னங்க என்ன இன்னைக்கு சனிக்கிழமை ஆமையா வாரத்துல கடைசி நாள். சரி நீங்க 6 நாள் வேலை பார்த்திருக்கீங்க. இன்னைக்கு சம்பள நாள். மேஸ்திரி சம்பளத்தை தருவாரு. சரி நல்ல சம்பளத்தை ஃபுல் சம்பளத்தை வாங்கிட்டு ஆமையா நல்ல வயிற்றுக்கு 100 ரூபாய் சாப்பிட்டுட்டு சரி மிச்ச ரூபாய் வீட்டுல வந்து சேருங்க அப்படின்னு அந்த மனைவி சொல்லி விடுவா. சரிதானே? இந்த மனுஷன் என்ன செய்வான்? சாயந்தரம் வரைக்கும் வேலையை பார்த்துட்டு சம்பளத்தை வாங்குவான். சம்பளத்தை வாங்கிட்டு சரி 1 குவார்ட்டருக்கு 2 குவார்ட்டர் முதல்ல குடிப்பான். மோசமான ஆள் அவருக்கு. ஆமா 2 குவார்ட்டர் குடிச்சா என்ன ஆகும்? சரி போதை அதிகமாகி போகும். ஆமா போதை அதிகமாச்சுன்னா என்ன செய்வான்? என்னைவா கண்டம் வாரம் போறவங்களுக்குலாம் வாங்கி கொடுப்பான். ஆமா ஏ நாராயணா எனக்கு குவார்ட்டர் வேணுமா? வேணுமா? இல்லை ஆஃப் வேணுமா? 1 குவார்ட்டர் போதும் அப்படின்னு கண்ட மாதிரி செலவு பண்ணிட்டு சரி வரும்போது சும்மா வருவான். ஆமையா அப்புறம் என்ன ஆகும்? குடும்பம் வம்பா போகும், சீரழிஞ்சு போகும். அப்போ மனைவி சொல்லை கணவன் கேட்கணும், கணவன் சொல்லை மனைவி கேட்கணும். ஒருவர் சொல்லை ஒருவர் கேட்டு ஒற்றுமையாகவே வாழ்வது தானே குடும்பம். அப்ப நாகராஜனும் நாகக்கண்ணியும் அதை போலவே நலமோடு வாழ்ந்து வருகிறார்கள். வாழ்ந்து வரக்கூடிய 2 பேர்களுக்கும் இறைவனுடைய அருளால் எவ்விதமான குறையுமே கிடையாது. அவர் எப்பேர்வட்ட செல்வாக்கோடு இருக்கிறார் தெரியுமா? சமை மண்ணேருக்கு மனை இருக்கு, மனை மண்ணிருக்கு மனை இருக்கு, மண்ணால குறைவும் இல்லை, பொன்னேருக்கு பொருள் இருக்கு, பொன்னால குறைவும் இல்லை, ஆடு இருக்கு மாடு இருக்கு, அடுக்குமத்த வீடு இருக்கு, அங்கே அடுக்குமத்த வீடு இருக்கு. அவருக்கு 7.5 கோபுரம், எதிரே ஒரு மண்டபம், சூழறையா அங்கனம், அங்கனமா சுத்தி கட்டும் மாளிகையா, அங்கனமா அவருக்கு ஆனை கட்டும் தாவடியா, ஆனை கட்டும் தாவடி, அசைந்திருக்க மண்டபம், குதிரை கட்டும் தாழ்வடம், கொட்டார சாவடியா, 10 அடுக்கு மாளிகையா, 10 அடுக்கு மாளிகையா, அவருக்கு 12 அடுக்கு மேடைகள், ஆனை கட்டும் தாவடி, அசைந்திருக்க மண்டபம், குதிரை கட்டும் தாழ்வடம், கொட்டாரச் சாவடி, 10 அடுக்கு மாளிகையும் அவருக்கு 12 மேடைகளும், ஆனை கட்டும் தாவடியும் அவருக்கு அசைந்திருக்கும் மண்டபமும், இப்பேர்வட்ட மண்ணும் மனை பொன்னும் பொருளோடு நாகராஜனும் நாகக்கண்ணியும் மனமகிழ்ந்து வாழ்ந்து வருகிறார்கள். அப்போ ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே எத்தனைதான் செல்வங்கள் எல்லாம் நிறைந்திருந்தாலும் செல்வத்திலே சிறந்த செல்வம் என்ன செல்வம்? பொண்டாட்டி செல்வமா? அதை விடவும் சிறப்பாக ஒண்ணு இருக்கு.
சொத்துக்கெல்லாம் பெரிய சொத்து என்ன சொத்து? கொழுந்தியா சொத்து. கொழுந்தியா சொத்தா? இப்பதானே பொண்டாட்டி பிடிக்கும்னு சொன்னேன். இப்ப சொத்திலே பெரிய சொத்து கொழுந்தியா சொத்துனா என்னையா அர்த்தம்? கொழுந்தியான்னு சொன்னா தப்பா நினைக்க கூடாது. என்ன? நான் வந்து சரி நானும் என் வீட்டுக்காரியும் மறுவீடு போகும்போது, ஆமா கல்யாணம் முடிச்சு மறுவீடு போகும்போது என் குழந்தையாளுக்கு 4 வயசு. ஓ குழந்தை 4 வயசு. ஆமா. சரி தோல்ல போட்டு வளர்த்தேன். யார் நீர் தோல்ல தூக்கி போட்டு வளர்த்தீரோ? ஆமா. சரி அதனால குழந்தையா வந்து எப்படி தெரியுமா? எப்படி? குழந்தை மாதிரி. ஓ குழந்தை மாதிரி. ஆமா ஆமா நீர் குழந்தையா குழந்தை மாதிரி சொல்லியது. ஆமா ஒரு சில பேர் சொல்லு எப்படி வித்தியாசமா பேசானே. எப்படி? கோயில் இல்லாத ஊர்ல குடி இருக்காத. சரி குழந்தையா இல்லாத வீட்டுல பொண்ணு கட்டாத அப்படிங்கானே. அப்போ அவனுக்கு புத்தி இல்ல. அவன் டைப் வேற. ஆனா நீ தங்கமான மனுஷன். ரொம்ப குறை சொல்ல முடியாது. குழந்தையா நினைச்சிருக்கிற ஐயா. சொத்துக்கெல்லாம் பெரிய சொத்து என்ன சொத்து தெரியுமா? செல்வத்திலே சிறந்த செல்வம், கனியிலே சிறந்த கனி பிள்ளை கனி என்பார்கள். அப்பேறுவட்ட குழந்தை செல்வம் இல்லாமல் அந்த நாகராஜனை அழைத்த நாகக்கண்ணி என்ன சொல்லுகிறாள்? ஏ மன்னாதி மன்னா மகுடமுடி ராஜ மன்னவா, இதனால் இதுவரைக்கும் என் மன்னா ஒரு குழந்தை இல்லை என்று கணவனை அழைத்து என்ன சொல்லுகிறாள் தெரியுமா? என் கணவா ராஜமன்னா, என் கணவா ராஜமன் எனக்கு வைத்த பிராணனா உங்கள் தேவி நாகக்கன் பொத்திருந்து என்ன செய், சுகமிருந்து ஏது செய், மண்ணிருந்து என்ன செய், மனை இருந்து ஏது செய், மண்ணு மனை இருந்தால் மண்ணு மனை இருந்துட்டால் மண்ணையாள பிள்ளையில் நமக்கு மண்ணாள பிள்ளையில் ஏ பொன்னும் பொருள் இருந்துட்டால் பொன்னாள பிள்ளையில் உங்கள் தேவினாகக்கன் முற்பது வயதா குடிதரிக்க பிள்ளையில் 40 வயதா நாடாள பிள்ளையில் 50 வயதா 50 வயதா ஒரு ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை. மன்னா பிள்ளை இல்ல வாசலே பிச்சை கூட வாங்க மாட், மதலை இல்ல வாசலே மாநிலத்தால் வரமாட், குழந்தை இல்ல வாசலுக்கு ஏ குடும்பத்தாரும் வரவே மாட்டார். நான் வட்டியிலே சாதம் போல் வாரி உண்ண பிள்ளையில் இளையதில சாதம் போல் இளையதில சாதம் போல் எடுத்து உண்ண பிள்ளையில் கும்பாவில சாதம் போல் கும்பாவில அண்ணா கூடி உண்ண மன்னா பிள்ளை இல்ல வாசலுக்கு வாசலுக்கு பிள்ளை இல்ல வாசலுக்கு பிச்சை கூட வாங்க மாட்டான். மதலை இல்ல வாசலுக்கு மாநிலத்தன் வரமாட்டான். ஏ என் கனவா நாகமுடி ராஜமன்னவா, பிள்ளை இல்ல வாசலுக்கு பிச்சை கூட வாங்க மாட்டார்கள் அல்லவா? மதலை இல்ல வாசலுக்கு மாநிலத்து மக்கள் கூட வரமாட்டார்களே மன்னவா, பிள்ளை இல்ல
பிச்சைக்காரன் கூட பிச்சை வாங்க மாட்டானா? விவரம் இல்லாதவன். ஏன் தெரியுமா? என்ன? பிள்ளை இல்லாத வீட்டுல பிச்சை வாங்கி சாப்பிட்டா என்னய்யா அவனுக்கு அன்ன தோஷம் கிடைக்குமா சரிதானே அப்படின்னு பிச்சைக்காரன் கூட பிச்சை வாங்க மாட்டானா? கூறுகட்ட மனுஷன். ஏயா பிள்ளை இல்லாத வீட்டுல நல்ல ருசியா குழம்பு வச்சிருப்பாங்க, கணவன் மனைவி இருப்பாங்க, நல்ல கட்டியா குழம்பு வச்சிருப்பாங்க, வாங்கி சாப்பிட வேண்டியதானே. அவன் விவரம் இல்லாதவன். பிள்ளை இல்லாத வீட்டுல பிச்சை வாங்கி சாப்பிட மாட்டானா? உன மாதிரி சோத்து கலைஞ்சவனா இருந்தா போய் சாப்பிட்டு வந்துருவான். அவன் கொஞ்சம் சாஸ்திரம் பார்த்தோம்னா வயத்தை நினைச்சு பட்டி போட்டுருவான். பிறகு சாப்பாடு தான் முக்கியம்னா நீ சொன்ன மாதிரி எங்க வேணாலும் சாப்பிட்டுருவான். நான் எதையுமே நினைக்க மாட்டேன். எனக்கு சோறு கிடைச்சா போதும். நமக்கு தான் ரோசம் கிடையாது. அவன் சோறு கிடைச்சா எனக்கு சொர்க்கம். ஆனா அப்படி கிடையாது. சரி பிச்சைக்காரன் வந்து பிள்ளை இல்லாத வீட்டுல சோறையும் சாப்பிட மாட்டாங்க, அதையும் சாப்பிட மாட்டாங்க. சரி அதனாலேயே மன்னா நாகராஜா 30 வயதாச்சு முடிதறிக்க ஒரு குழந்தை இல்லை. 40 வயதாச்சு நாடாள பிள்ளை இல்லை. 50 வயதாகி விட்டது ஒரு ஆணும் இல்லை பெண்ணும் இல்லையே மன்னா. இந்த வயசுலயே பிள்ளை இல்லையே, நம்ம எந்த வயசுல எனக்கு பிள்ளை இருக்க போகுது? எனக்கு நம்பிக்கை இல்லையா. நான் ஆத்தாங்கரைக்கு போனா அண்ணா வாரா மலடிங்கிறா சொல்லுகிறாள். நான் குளத்தாங்கரைக்கு போனா என்ன குழந்தை இல்லாதவள் என்று பேசுகிறாள் மன்னவா. நான் இது நாள் இதுவரைக்கும் என்ன பாவம் செய்தேனோ எனக்கே தெரியல. ஏந்தும் குழந்தை நாமளுக்கு இல்லை. வெள்ளரிக்க தோட்டத்தில விளையாட பிள்ளை இல்லை. கத்தரிக்க தோட்டத்தில காய் பறிக்க பிள்ளை இல்லை. பூசணிக்க தோட்டத்தில மண்ணா தோட்டத்தில் பூ பறிக்க பிள்ளை இல்லை. பூ பறிக்க பிள்ளை இல்லை. மண்ணலைந்த கையால் என் மடிபிடிக்க ஓர் மைந்தன் இல்லை. நேரம் கொடுத்து தண்ணீரிலே நின்று விளையாட குழந்தை இல்லை. குரம் கொடுத்து தண்ணீரிலே குறை வைக்க ஒரு குழந்தை இல்லை. நான் கரை கரைக்கும் தேங்காயில கூட எம்மான கையேந்த ஒரு குழந்தை இல்லையே மன்னா அப்படின்னு நாகக்கண்ணி கண்ணீரை வடிக்கிறா, கவலை கொண்டிருக்கிறார். அப்பந்தான் நாகராஜன் சொன்னார், அம்மா ஏ நாகக்கண்ணி பிள்ளை இல்லை பிள்ளை இல்லைன்னு நீங்க கவலைப்படாதடி. காட்டுக்கு போயிட்டு வீட்டுக்கு வர முடியுதா? வீட்டுக்கு வந்தவொடனே பிள்ளை இல்லை குழந்தை இல்லை பிள்ளை இல்லைன்னு அழுவுத. நீ பெண்ணா பிறந்தோ கட்டி கணவன் என்கிட்ட நீ சொல்லி அழுவுத உன் கவலைய. நான் ஆனா பிறந்த ஆம்பளை நான் எங்க போய் சொல்லி அழட்டும்? நான் அதிகாரம் 5 மணிக்கு எந்திரிச்சு டீ கடையில் போய் ஒரு டீயை குடிச்சிட்டு பக்கத்துல டீ குடிச்சிட்டு இருக்கு ஆளுக்க கிட்ட, சரி அண்ணாச்சி எனக்கு பிள்ளை இல்ல, சந்தோஷம் எனக்கு குழந்தை இல்ல, எனக்கு பிள்ளை இல்லைன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அப்படி சொன்னோம்னா என்ன செய்வான்? என்ன செய்வாங்க? காரி மூஞ்சல் துப்பிடுவான். நல்ல வேலை. ஏன்னா ஆம்பளை ஆடா
அதானே கேட்டேன். வெக்கம்னா பிள்ளை இல்ல பிள்ளைன்னு பேசிட்டு இருக்க அதானே அப்படின்னு கேட்பான். சரி நீ பெண்ணா பிறந்த சொல்லி அழுகுத, நான் ஆணா பிறந்த ஆம்பளை என் கவலையை மனசுல வச்சு நேத்திக்கிட்டு இருக்கேன். காப்பி சுண்ணாம்பு இங்க தரேன், சேர்த்து நேத்து வெள்ளையாவது அடிக்கலாம். சரிதானே? செய்ய முடியும். கூட 2 பக்கம் வாங்கி தரேன். அதனால உன் கவலை நீ சொல்லி அழுகுத, என் கவலையை மனசுல வச்சுட்டு இருக்கேன். சரி 1000 தான் இருந்தாலும் கல்யாணம் பண்ணி முடிச்சு 1 வருஷம் 2 வருஷமோ அதுக்குள்ள ஒரு பிள்ளையை பெற்று எடுத்துக்கிட வேண்டும். ஆணோ பொண்ணோ பெற்று எடுத்துடணும். அப்படி இல்லைன்னா குடும்பத்துல கஷ்டம் தான். சரி, அதனால என் அண்ணா நாகராஜா என்ன நீ காட்டுக்கு போகலாம், வீட்டுக்கு வரலாம், 4 ஆம்பளைய பாப்பியரு, 4 இடத்துல உட்கார்ந்து பேசுவியரு, உம்ம கவலை எல்லாம் தீர்ந்து போயிரும். அதையும் தாண்டி உங்களுக்கு கவலைப்பட்டா உங்க கவலையை தீர்க்க ஒரு கட்டிங் போட்டா போச்சு. ஒரே ஒரு 135 ரூபா மட்டும் தேவை. ஒரு பாட்டில் அடிச்சுட்டு குப்பரை படுத்து உறங்கிருவிய. நாங்க பொம்பளை என்ன செய்ய? அடிக்க வேண்டியதானே? நீ வாங்கி கொடுக்கலாம்ல. அப்போ நீயும் கோட்டை அடிச்சுட்டு நாங்களும் கோட்டை அடிச்சுட்டு குப்பரை படுத்தா குடும்பம் எப்படி இருக்கும்? குடும்பம் பஞ்சாயத்து போட்டு தெக்க போயிரும். பஞ்சாயத்து போட்டு தெக்க போயிரும். குழந்தை பெற்றிருந்தா, குழந்தை பெற்ற புதுசுல 35 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதை. சரி. அப்ப வடி சாராயம் உண்டு, வடி சாராயம். அப்படியா? குழந்தை பெற்ற உடம்புக்கு ஒரு கிளாஸ் வடி சாராயம் வாங்கி கொடுத்தா புண்ணு ஆத்துன்னு சொன்னாங்க. சரிதான். எங்க பாட்டி சொன்னா, எங்க பாட்டி சொன்னான்ட்டு ஒரு கிளாஸ் சாராயத்தை வாங்கி கொடுத்துட்டேன் என் பொண்டாட்டிக்கு. சரி. அந்த ஒரு கிளாஸ் சாராயத்தை குடிச்சதுதான் தோஷம். என்னாச்சு? அடேப்பா வந்திருக்காளே வரது விடிய விடிய தொண்ணோடல. ஆமா, அப்புறம் நீ கோட்டை அடிச்சுட்டு வரது தானே அவளும் வருவா. ஆமா, அத மாதிரி சாராயம் வாங்கி ஒரு நாள் குடிச்சிக்க அந்த பாடுன்னா டெய்லி ஆம்பளை மாதிரி நீங்க சாராயம் குடிக்க ஆரம்பிச்சீங்கன்னா என்ன ஆகும்? குடும்பம் நடத்த முடியாது. முடியாதுடா, சீரழிஞ்சு போவோம். ஆமா, இப்ப நீ தானே சொன்ன உனக்கு கவலை வந்தா ஒரு கோட்டை அடிச்சுட்டு குப்பரப்படுத்துருவேன். அப்ப நீங்களும் அடிக்க வேண்டியதானே கேட்ட. அப்ப நாங்களும் அடிச்சோம்னா குடும்பம் நல்லா இருக்காது. நீங்க அடிச்சீங்கன்னா சீரழிஞ்சு போவோம், குடும்பம் கும்மி அடிச்சிரும். அதனால என் அண்ணா நாகராஜா எனக்கு இருக்கும் கவலையே நான் கண்ணீரால அழுதுதான் நான் தீர்க்க முடியும். வேற நான் என்ன செய்வேன்? அப்படி என்று அவள் என்ன சொல்லுகிறாள் தெரியுமா? கண்ணை நல்ல புளிய மாறும், கண்ணை நல்ல புளிய மாறும், கவிரோடு ஆலமான் கண்ணிலையும் காயாமலே கவிரோடு என்ன பால் கவிரோடு என்ன
காலத்தில் நான் புகாமல் போனேன், காய்க்கும் காலத்தில் நான் காயாமல் போனேன் மன்னவா, பூக்கும் காலத்திலே நான் பூவாமல் போனேனே மன்னா. பட்டத்தோடு மழை பொழியனும் பருவத்தோடு விதை விதைக்கணும், பட்டம் தவறினா நம்மளுக்குத்தானே மன்னா நஷ்டம். பட்டம் தவறி போனா பனங்கிழங்கு கூட நாரா போகுமா, 10 நாள் கூட ஆகி போச்சுன்னா பனங்கிழங்கு கூட பிடுங்கி நம்ம அவிச்சு சாப்பிட முடியாது, அதை உரிச்சா நாராத்தான் வரும், சாப்பிடுறதுக்கு ஆகாது. அதனால இந்த வயசுல பிள்ளை இல்லாம இனிமே எந்த வயசுல நான் பெத்து எடுக்க போறேன் அப்படின்னு நாகக்கண்ணி கவலைப்பட்டா கண்ணீரை வடிக்கிறார். அதாவது உலக மக்கள் எல்லாம் எங்களை ஒரு மாதிரி பேசுதாங்க மன்னா, பொண்ணுக்கு பொண்ணு புறம் பேச மாட்டோம்னு சொல்லுதா, ஆனா என்கிட்ட சொல்லிட்டு பக்கத்து வீட்டுல போய் பேசிக்கிட்டு இருக்கா. பக்கத்து வீட்டுல போய் பேசுதான்னா குழந்தை இருந்தாலும் பேசுதா, குழந்தை இல்லைனாலும் பேசுதா, ஆம்பளை பிள்ளையா இருந்தா அதுக்கு ஒண்ணு பேசுவா, பொட்ட பிள்ளையா இருந்தா அதுக்கு ஒண்ணு பேசுதா. அப்படி இல்ல, குழந்தை இல்லனாலும் பேசுவா, குழந்தை இருந்தாலும் பேசுவா. என்ன சொல்லுவா தெரியுமா? பிள்ளை இல்லைன்னா அவளை சொல்லுவா, பிள்ளை இல்லைன்னா 10 வருஷமாவது இப்படி மலடியா இருக்காளே அப்படின்னு பேசுவா. பிள்ளை இல்லாதவர்களை மலடி என்பார்கள், பிள்ளையை பெற்று எடுத்து அவளை கிளவின்றுவா. ஒரு நல்ல சேலை கட்டி வெளியே வர முடியாது, நல்ல பூ வச்சு பொட்டு வச்சு ஒரு பட்டு சேலை கட்டி வந்தா சொல்லுவா, 4 பிள்ளைகளை பெற்று ஆளாக்கிட்டாலும் இவன் மேக்கும் கிழக்கு மினுக்கிட்டு அலையுதா அப்படின்னு பேசுவா. அப்போ பிள்ளைய பெற்று எடுத்தா கிளவிம்பா நல்ல சேலை கட்ட விட மாட்டா. ஒரே ஆம்பளை பிள்ளையா இருந்ததுன்னு வைகி அதுக்கு சொல்லுவா, பொன்னடி எத்தவா கொள்ளியா பெத்து இடிக்கிருக்கா, இவ காணி காட்சி ஆளதுக்கு இவ என்ன வச்சிருக்கா அப்படின்னு பேசுவா. அப்போ ஒரே பொட்ட பிள்ளையா இருந்ததுன்னு வை அதுக்கு சொல்லுவா, கொள்ளி எத்தவா பொட்ட படைகளா இருக்கு வீட்டை பாரு, இவ எதை வித்து இந்த பிள்ளையில கட்டி கொடுக்க போறா, உணர் இல்லாம இப்படி பொட்ட பிள்ளைய பெத்து வச்சிருக்கா அப்படின்னு பேசுவாங்க. அதான் வாழ்ந்தாலும் பேசும் தாழ்ந்தாலும் பேசும் ஐயகம் இதுதானடான் இருக்கான். நம்ம நல்லா வாழ்ந்தாலும் பிடிக்காது, நாசமா போனாலும் அதுக்கும் பிடிக்காது. எப்படித்தான் வாழணும் நினைக்காங்கன்னே தெரியல. உடனே சொல்லுவான், ஏ நாராயணா, ஏ நம்ம கணேசன் பாத்தியா, வெள்ளை இலையுமே அலையுதான், அவருக்கு வந்து வாழ்க்கையை பத்தியா அப்படிமா. அதே மனுஷன் கொஞ்சம் கஷ்டப்பட்டு சாப்பாட்டுக்கு வழி இல்லாம அலைஞ்சாமுன்னா அதுக்கும் பேசுவான். கணேசனை பத்தி முன்னாடியே தெரியும், வெள்ளையும் சுழையுமா அலைஞ்சா இப்ப கடைசியில கஞ்சிராம அலையுதான் அப்படிம்பான். அப்ப வாழ்ந்தாலும் பேசும் தாழ்ந்தாலும் பேசும் வையகம் இருக்கான். அதனால எம்மா நாகக்கண்ணே, அடுத்தவர்கள் 1000 பேசினார்களும் அதை பத்தி நீ கவலைப்படாத. நமக்கான வாழ்க்கையை நாமளுக்கு இறைவன் எப்போது கொடுக்க வேணும் என்று நிர்ணயித்திருக்கிறாரோ அப்போது நாமளுக்கு கண்டிப்பாக தவறாமல் ஆண்டவன் கொடுப்பாரடி. அதுக்காக நீ எல்லாம் உன் மனசு போட்டு வருத்திக்கிடாத, நீ கவலைப்படாதடி அப்படின்னு தன் மனைவிக்கு ஆட்சி தேய்ச்சி ஆறுதலை சொல்லுகிறார். ஆனாலும் நாகக்கண்ணிக்கு வணக்கவிலை தாங்காமல் தன் கணவனிடத்திலே என்ன வார்த்தை சொல்லுகிறாளையானா, உங்க தேவி நாகக்கண்ணி, உங்க தேவி நாகக்கண்ணி, இது நாளை இதுவரை என்ன பாவம் செய்தேன், ஏந்தும் பிள்ளை நமக்கு ஆவை அடித்தேன், அறக்கொடுமை செய்தேன், வைத்தார் அடைக்கலத்தை வைத்தாரோட அடைக்கலத்தை வயிறெறிய செய்தேன், தாயில்லாத பிள்ளைகள் தலையில் எட்டி அடித்தேன், மாதா இல்ல பிள்ளைகள் மண்டையில கொட்டிட்டேன், ஒரு பாவம் செய்யலை ஒரு பாவம் செய்யலை மன்னா ஒரு குழந்தை.
வட்டி வாங்கி உண்ட தோசவும் கார வட்டி போட்டல்ல கடவயிற நிறைத்தது உங்கள் தேவினாகங்கள் பிச்சைக்கு வந்தவர பிறகு வர சொன்னேனா அன்னம் என்று வந்தவர அடுத்து வர சொன்னேன் மன்னாதி மன்னவே மகுட முடிராஜவன் என்ன பாவனாமல் செய் என்ன பாவனாமல் செய் இதுவரைக்கும் அவை எங்கு வளம் புலம்புவாளா ஈசனையும் நோங்குவாளா அலறு வளம் புலம்புவாள் ஆண்டவன நோங்குவாள் ஏ மன்னா நாகராஜா வட்டிக்கு வட்டி வாங்கி நான் வாங்கி உண்ட தோசம் இருக்கா இல்லை கார வட்டி நான் போட்டு கடை வயிறை நிறைத்தது உண்டா பிச்சைக்கு வந்தவரை பிறகு வர சொன்னேனா மன்னவா அதாவது நம்ம வீட்டுக்கு பிச்சை கேட்டு சாப்பாடு கேட்டு வாரவங்களுக்கு நம்ம இல்லைன்னே சொல்லக்கூடாதான் ஏன்னா இறைவன் நாமலை பரிசோதனை பார்ப்பதற்கு கூட வருவாராம் அதான் குழந்தையும் தெய்வமும் ஒன்று என்று சொல்லுவார்கள் பிள்ளை சாதம்னு கேட்டு வந்தவங்களுக்கு நம்ம இல்லைன்னே சொல்லக்கூடாதா ஐயா அதான் நாகக்கண்ணி சொன்னா நான் கன்றுக்கு பாலிடாமல் கறந்து உண்டு விட்டேனா தாயில்லாத பிள்ளைய நான் தலையிலேற்றி அடித்தேனா இல்லை மாதா இல்லா பிள்ளைகளை நான் மண்டையிலே கொட்டி விட்டேனா மன்னா ஒரு பாவம் செய்யலையே நமக்குன்னு ஒரு குழந்தை இல்லையே அப்படின்னு மனதிலே கவலைப்பட்டு வருத்தப்பட்டு நாகக்கண்ணி நாகராஜன் இடத்தே கண்ணீரை வடிக்க இன்னும் என்ன சொல்கிறார் தெரியுமா சாமி எந்த ரத்து பெண்களல் ஏழு பிள்ளை தாயா தந்தரத்து பெண்களல் தலை பிள்ளை சூலியா பக்கத்து வீட்டுக்கார் 10 பிள்ளை வச்சடு அடுத்த வீட்டுக்காரியா 6 பிள்ளை வச்சடு அடுத்த பாய் இல்லாத பிள்ளை வச்சடு குடிக்க கஞ்சி இல்லாத குருவி பிள்ளை வச்சடு கைய நொண்டி கால நொண்டி கணக்கு 16 அவன் கணக்கு 16 பக்கத்து வீட்டுக்காரிக்கு பார்த்தா ஒரு 10 பிள்ளை இருக்கு அடுத்த வீட்டுக்காரிக்கு 6 பிள்ளை இருக்கும்னா குடிப்பதற்கு நல்ல கூழ் கூட கிடையாது அவளுக்கு குருணி பிள்ளை இருக்கு குருணினா 8 ஆனா எனக்கு இறைவன் எல்லா செல்வத்தையும் வளத்தையும் கொடுத்து விட்டு ஏந்தும் பிள்ளை இல்லாத குறைய மட்டும் எனக்கு பெருங்குறையாக்கி விட்டாரே அப்படின்னு நாகக்கண்ணி கண்ணீரை வடிக்க அவள் கவலை கொண்டு புலம்புகின்றாள். ஏன்னா அந்த காலத்துல இப்போ இருக்க மாதிரி 1 2 3 எல்லாம் கிடையாது. அப்ப 7 பிள்ளை 8 பிள்ளை 10 11 15 20 21 பிள்ளை வரைக்கும் பெற்றிருக்காங்க. அப்போ ஏன் பெத்தெடுத்தாங்க தெரியுமா? எதுக்கு? அந்த காலத்துல சரி இந்த மாதிரி குடும்ப கட்டுப்பாடு கிடையாது, ஆஸ்பத்திரி கிடையாது, விவரம் தெரியாது. ஆண்டவன் கொடுக்காமன்னு 27 பிள்ளை 24 பிள்ளை பெற்றிருக்காங்க. அந்த காலம் அப்படி பெத்தாங்கன்னா கடவுள் கொடுத்தாருன்னு ஏன் பெத்தாங்க தெரியுமா? எதுக்கு? அப்போ நம்ம இப்ப நினைக்க மாதிரி மனம் வாங்கணும், பொண்ணும் பொருள் வாங்கணும், சொத்து சுகத்தை சேர்க்கணும்னு அப்ப யாரும் ஆசைப்படல. அப்போ 10 பிள்ளைகளை பெற்று கெட்டி கொடுத்து எனப்பந்தமா கூடி இருக்கணும்னு தான் ஆசைப்பட்டாங்க. பெரும் குடும்பமா ஊருக்குள்ள பெரிய குடும்பம்னு பேர் வாங்கணும்னு அப்போ ஆசைப்பட்டு அப்படி எல்லாம் பெத்தாங்க. ஆனா இப்போ 1க்கு 2 ஓத்திரியத்துக்கு 3 ஒரு பிள்ளை
பெத்து வளர்த்து அதை கண்காணிச்சு அதை அங்க போகுதா இங்க போகுதா, அதுக்கு யார கட்டி கொடுக்க, அந்த பிள்ளை யார விரும்புதோ, எவ்வளவு பயப்பட வேண்டியிருக்கு. இப்போ காலம் அப்படி மாறி போச்சு. இப்போ 1க்கு 2 ஓத்திரியத்துக்கு 3. ஆமா, அதுல 1 இதுல 1. ஆமா, அத மாதிரி கவர்மெண்ட்லயும் ஒரு நாளத்துல சொன்னாங்க, நாம் இருவர் நமக்கு இருவர்னு சொன்னாங்க. ஆமா, அதுக்கு பிறகு நாம் இருவர் நமக்கு ஒருவர்னு சொன்னாங்க. இப்போ நம்ம வரக்கூடிய காலத்துல நாம் இருவர் நமக்கு ஏன் இன்னும் ஒருவர்னு வரப்போகுது. வர மொத்தத்திலே கல்யாணத்தை பிடிச்சிட்டு சும்மா இருக்க வேண்டியதா. சொல்லியாச்சா? அப்ப காலம் மாற 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 எல்லாம் மாறுது. பிள்ளை இல்லை பிள்ளை இல்லை பெற்றெடுத்த அன்னைக்கே தொல்லை இருக்கான். ஆமா, ஏன் தொல்லைனா இப்ப நம்ம 2 பேர் மட்டும் இருக்கோம்னு வச்சுக்கேன், 1/2 லிட்டர் பாலை வாங்கி அதை அடுப்புல வச்சு நல்லா சுண்ட காய்ச்சி 1/4 லிட்டரா வத்த வச்சு ஒரு ஹார்லிக்ஸ போட்டு நல்லா இனிப்பா ஆத்தி திக்கா குடிக்கலாம். உன் கட்டை எப்படி பேணணுமாக்கும், அப்படி பிள்ளை இல்லாம உன் கட்டை எப்படி குடிக்க, அப்படி குடிக்க முடியுமா? 1/2 லிட்டர் பால் வாங்க முடியாது. சரி, 4 லிட்டர் பாலை வாங்கி அதை ஒரு சில தண்ணியை ஊத்தி ஒரு பாக்கெட் சாயில கொட்டி, பால் மாதிரி இருக்காது, பச்சை தண்ணியா இருக்கும். பச்சை தண்ணியா தான் இருக்கும். பிறகு ஒரு பாக்கெட் சாயில கொட்டி அதை கொதிக்க வச்சு வடிகட்டி 5 பிள்ளை இருக்க வீட்டுல ஒவ்வொரு பிள்ளைக்கும் ஒரு கிளாஸ் ஊத்தி கொடுப்பா. மூத்த பிள்ளைக்கு 1, இளைய பிள்ளைக்கு ஒரு கிளாஸ், ஒரு பிள்ளைக்கு தாளாவில ஆற வைப்பா, ஒரு பிள்ளைக்கு உரி கிளாஸ்ல போட்டு வைப்பா, ஒரு பிள்ளைக்கு 10 வயசானாலும் பால் டப்பாவில தான் குடிப்பேன்பா. பிறகு அவனுக்கு ஒரு கிளாஸ் ஊத்தி வச்சு 5 பிள்ளைகளுக்கு ஊத்தி வச்சுட்டான்னு வைக்கி, இந்த அம்மாவுக்கு கடைசியில 1/4 கிளாஸ் இருக்கும், அது மண்டியா இருக்கும். அதையும் ஊத்தி குடிக்கணும்னு அப்பந்தான் ஒரு முடுக்கு வாயில வைப்பா. மூத்த பையன் சொல்லுவான், ஏமா எனக்கு 1க்கு வருதே அப்படின்பா. வெயிட் வால சுப்ப திறந்து விடு. அப்புறம் அந்த பிள்ளைய கூட்டி கொண்டு உட்கார வச்சா மறுபடியும் 2வது பிள்ளை சொல்லுவான், ஏமா எனக்கு 2க்கு வருதேம்பா. உனக்கு குடிக்கும் போதுதான் எல்லாம் வரும், போயிட்டு வா அப்படின்னு அந்த பிள்ளைக்கு எல்லாத்தையும் முடிச்சு விட்டுருப்பா. ஒரு பிள்ளை சொல்லவே மாட்டான், அதுலயே உட்கார்ந்து அதுலயே விளையாண்டுகிட்டு இருப்பான். ஒரு பிள்ளை சூடா காப்பிய காலில் ஊத்தி அது ஒரு பக்கம் வெந்துகிட்டு இருக்கும். ஒரு பிள்ளை என்ன செய்வான் தெரியுமா, எல்லா பிள்ளைக்கும் வேலையை முடிச்சிட்டு இந்த அம்மா கடைசியில ஆறி போய் இருக்கும், அதையும் குடிப்போம்னு குடிப்பா. இந்த கடைசியில இருக்கான் பாரு கடைக்குட்டி பிள்ளை, அவன் பின்னால வந்து கழுத்தை கட்டி தொங்குவான். கழுத்தை கட்டி தொங்குன உடனே இந்த அம்மாவுக்கு வரும் பாரு கோவம், உள்ள ஒரு காப்பி குடிக்க விடுதா, கீழே தூக்கி நச்சுன்னு வச்சு கண்ணத்தை பிடிச்சு திருக்கி வீட்டுக்கு வந்தவங்க அப்பன் தொல்ல, நீங்க வந்தா உங்க தொல்ல, ஒரு காப்பி கூட குடிக்க விடல, என் மண்டே வலிக்கு அப்படின்னு பேசுவா. அப்ப பிள்ளையால இவ்வளவு தொல்லை இருக்கு. 1000 தான் இருந்தாலும் எவ்வளவு கஷ்டங்கள் பிள்ளையால இருந்தாலும் வீடான வீட்டுல 4 பிள்ளை இருந்தா தான் அந்த வீடு கலகலப்பா. பிள்ளை இருக்கணுமானா குளம் தலைக்கணுமானா ஒரு குழந்தை ஒண்ணு வேணும். குழந்தை வேணும். இந்த உலகம்மா கோயில் இருக்குன்னு வச்சுக்கேன், வருஷத்துக்கு ஒரு முறை வரி கொடுத்து குடை போட்டு கொடுக்காங்க. அப்போ வருஷத்துக்கு வருஷம் மாறும் போது இன்னாரு பிள்ளை இன்னாரு இவர் போய் சேர்ந்துட்டாரு, அவர் புத்த பிள்ளை வெளிநாட்டுல இருக்கு, பிள்ளைக்கு ஒரு போனை போட்டு, ஐயா ஏ தம்பி கோயில் கொடைக்கு வரலனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, கொடுக்கக்கூடிய ரூபாயை போட்டு விட்டுருங்க, அக்கௌண்ட்ல போட்டு விட்டுருங்கன்னு கேட்கோம்ல. அப்போ ரூபா முக்கியம். அதான் சுப்பிரமணியமாவே முருகன், முருகம்மாவே மாடசாமி அப்படின்னு மாத்தி மாத்தி சொல்லுவாங்க. அதான் பெயர் சொல்லும் பிள்ளை என்பார்கள். அதனால குலம் தலைக்கணுமானா நமக்கு ஒரு குழந்தை வேணும் தானே. அப்படி என்று அந்த நாகக்கன்னியானவள் அழுது புலம்பும் போது அப்ப நாகராஜன் சொன்னார், ஏட்டி ஏன் நாகக்கன்னி பிள்ளை இல்ல பிள்ளை இல்லைன்னு கவலைப்படுத,
நமக்குன்னு பெச்சு எடுக்கிறதுக்கு ஆண்டவே வரத்தை கொடுக்கல. அதனால காசை கொடுத்து நாம ஒரு பிள்ளைய வாங்கி வளர்த்தானே. அழகா வளர்க்கலாமே. காசை கொடுத்து பிள்ளை வாங்கி வளர்க்கவா? ஆமா. அப்படி பிள்ளையை நாமல் எடுத்து வளர்த்தா அது எவ்வளவு மோசம் தெரியுமா? காசு கொடுத்து எடுத்து வளர்த்தா என்ன ஆகும்? தெத்து கோரே பிள்ளை, தெத்து கோரே பிள்ளை வாங்கி, பிள்ளை வாங்கி தெருவதிலே கொண்டு விட்டோமா, தெருவதுதான் நிறைந்திடுமோ, தெரிந்த சனம் நம்மை மதிப்பா. பணத்துக்கு ஒரு பிள்ளை, பிள்ளை வாங்கி பந்தலிலே கொண்டு விட்டோம், பந்தலது நிறைந்திடும், பார்த்த சனம் நம்மை மதிப்பா. பிள்ளை வாங்கி காசு கோரு பிள்ளை, பிள்ளை வாங்கி கடை தெருவில் கொண்டு விட்டோம், கடை தெருவும் நிறைந்திடும், கண்ட சனம் நம்மை மதிப்பா. கண்ட சனம் நம்மை மதிப்பா. மன்னவா ஊட்டி ஊட்டி வளர்த்தான், அது ஊரா விட்டு பிள்ளைதான், பாசத்தோடு வளர்த்தான், பாதியிலே வந்த பிள்ளை. ஊட்டி வளர்த்தாலும் அது ஊரா விட்டு பிள்ளை அல்லவா, பாசத்தோடு வளர்த்தாலும் அது பாதியிலே வந்த பிள்ளை. மன்னா தான் பிறனும் பிள்ளை தன்னோடு பிறக்க வேண்டும் பிறவி என்பார்கள். நம்ம பெற்ற பிள்ளையா இருந்தா ஒரு தவறு செய்தாலும் படார்னு அடிக்கலாம், கையை ஓங்கலாம், ஏசலாம், பேசலாம். எத்தனைதான் அடிச்சாலும் பிடிச்சாலும் மறுபடியும் அம்மான்னு நம்ம மடியில வந்து நிற்கும். நாம பெற்றடாத பிள்ளையா இருந்தா ஒரு தவறு செய்யும் போது நம்ம தெரியாம கைய ஓங்குனா அந்த பிள்ளை கேட்பாமலா, உன் வயத்துலன்னு நான் பிறந்த என்ன நீ அடிப்பியா அம்மா, நீ பெத்த பிள்ளையா இருந்தா என்ன அடிக்கணும்னு நினைப்பியா? தாய் அப்படி நினைக்க மாட்டா, பிள்ளை மனசுல அப்படி ஒரு எண்ணம் இருக்கும். அதனால நம்ம கூட பிறந்தவன் ஒருத்தன் இருந்தான்னா ஒரு இடத்துல சண்டை வருதுன்னு வைங்களேன், தம்பியை பிடிச்சி வேற ஒருத்தன் அடிச்சுட்டாம்னா, அண்ணன் தம்பி 2 பேரும் 3 பேரும் இருக்காமன்னா, அண்ணன் ஒருத்தன் அடிச்சிட்டாமன்னா 2ஆவது உள்ள உடனே வருவான். நாங்க இருக்கும்போது எங்க அண்ணன் அடிப்பே நீ, நாங்க உன்னை விட்டுருவோமோ அப்படின்னு கேட்பான். நீ தெரு தெருவுக்கு வா, உன்னை முட்டு கீழே வாங்கிருவேன், அவரை நீ நடந்து வர முடியாது, இன்னைக்கு 2ல 1 பார்க்கத்தான் போறோம் அப்படின்னு கேசுவாங்க. அதான் தன்னோடு பிறக்கணும் பிறவி. ரத்தம் துடிக்குமா பக்கம் துடிக்குமானா ரத்தம் தான் துடிக்கும், பக்கம் துடிக்காதுல. அதனால நான் பிறனும் பிள்ளை தன்னோடு பிறக்க வேண்டும் பிறவி என்பார்களடி. அதனால என் மன்னா நாகராஜா, இனியும் நாமளுக்கு ஏந்தும் குழந்தை இல்லாமல் இறந்து போனோமேயானா, வாழ்ந்திருந்து நாமல் வைகுண்டம் சேரும் காலம் வந்தார், வழி அனுப்பி வைக்க ஒரு குழந்தை கிடையாது, சேர்ந்திருந்து நாமல் சிவலோகம் சேரும் காலம் வந்தார், சேர்ந்தெடுப்ப நாமளுக்கு குழந்தை இல்லையே மன்னவா, அப்படி பிள்ளை இல்லாமல் மாண்டு போனார், நமக்கு எப்பேற்பட்ட போராட்டம் வரும் தெரியுமா? மன்னா தாங்க
சொந்தமா ஒரு குழந்தையை பெற்று எடுத்திருந்தோமே நாளை பின்ன நம்ம செத்ததுக்கு பிறகு உடனே வந்து நம்ம பிள்ளை என்னென்ன காரியம் செய்யணுமோ அத்தனையும் செய்வான். அப்படி தான் பெற்ற திருமகன் இல்லையானா நம்ம செத்ததுக்கு பின்னால சொந்த பெரியப்பா மகனாகவே இருந்தாலும் எப்பா தம்பி உங்க சித்தப்பா திடீர்னு இப்படி செத்து போறாருடா, அவருக்குன்னு பிள்ளை இல்ல, உங்களைத்தான் பிள்ளைக்கு பிள்ளையா நினைச்சாரு, நீங்க தான் வந்து காரியம் பண்ணணும், உங்க கைய வைங்கன்னா அவன் சொல்லுவான். காசு பணம் இருந்தா முன்னால வந்து கூப்பிடாமலே நிப்பான். காசு பணம் இல்லாம செத்துட்டாருன்னு வையே அவன் சொல்லுவான், போங்கடா போலத்தவங்களா, நான் எங்க அப்பனுக்கே கொல்லி வைக்கலையா, அவன் கெட்டின வீட்டுக்கு வெள்ளை அடிக்காம போயிட்டான் பாரு, வெள்ளை அடிச்சு பாரு, நீ உழைச்சு அடிச்சு பாரு. அப்படியா? கெட்டின வீட்டுக்கு வெள்ளை அடிக்காம போயிட்டா எங்க அப்பனுக்கே நான் கொல்லி வைக்கல, ஒண்ணு மத்த பைய இவனுக்கா நான் கொல்லி வைக்க போறேன், சித்தப்பனாவது செத்தப்பனாவது தூக்கையா சவத்தை கொண்டு போய் போடுங்க இவனை அப்படின்னு பேசுவான். அதான் பணம் பந்தியிலே குணம் குப்பையில் இருக்கான். பணத்துக்குத்தான் மதிப்பை தவிர ஒருவர் குணத்துக்கு கிடையாது. நான் நல்ல குணக்காரன் அப்படின்னு பாவகத்தை போய் பைபாஸ்ல போய் நின்னுக்கிட்டு சரி டீ கடையில போய் அண்ணாச்சி நான் நல்ல குணக்காரன் எனக்கு ஒரு டீ கொடுங்கன்னு கேட்டா கொடுப்பாங்களா? வெண்ணியை பிடிச்சு மூஞ்சில ஊத்திடுவான். கொலை கிறுக்கு பையல. நான் பிழப்புக்கு 10 ரூபாய்க்கு டீ விற்கணும்னு வச்சிருக்கேன். பால் என்ன ரேட்டா இருக்கு, சீனி என்ன ரேட்டா இருக்கு, தேயிலை என்ன ரேட்டா இருக்கு, வெண்ணி கூட வைக்கணும்னா நேரம் ஆகும். நேரம் ஆகும். நீ கணக்கு இல்லாம குணம் வச்சிருக்கேன், டீ போட்டு தாரியா அப்படின்னு வெண்ணியை பிடிச்சு மூஞ்சில ஊத்திடுவாங்க. அதனால பணம் பந்தியிலே குணம் குப்பையிலேன்னு சொல்லுவாங்களே. அதனால அண்ணா நாகராஜா இப்படியே நாமல் குழந்தை இல்லாமல் இருந்து கொண்டே இருந்தோமையானா நான் பெண்ணாய் பிறக்கலாமா, பூமியிலே வாழலாமா, பெண்ணாக பிறக்கலாமா, பூமியிலே வாழலாமா, மங்கையாக நானும் பிறக்கலாமா, மதலை ஒன்று இல்லாமல் மாநிலத்திலே வாழலாமா, கன்னியாக பிறக்கலாமா, கை குழந்தை இல்லாமல் நான் கலி உலகத்தில் வாழலாமா. மன்னவையாருடைய தீவினையோ யமனுடைய சொல் பிழையோ காலத்தோட விதிப்படியா கடவுளோட சோதனையா எனக்கு தாயாரில் விதிப்படியா மன்ன விதிப்படியா ஏன் தலையடியிலே யாருடைய தீவினையோ எனக்கு யமனுடைய சொல் பிழையோ மன்னா காலத்தின் விதிப்படியா எந்த கடவுளோட சோதனையா மாதாவின் விதிப்படியா எனக்கு மறையோன் செய்த குற்றம் தானா மன்னவா எனக்கு தாயார் விதிப்படியா என் தலையிலே இட்டெடுத்தா மன்னவா மலடி மலடி என்று எனக்கு மாநிலத்தார் பேசலாச்சு நான் இருசி மலடி என்று என் இனத்தார் எல்லாம் பேசலாச்சு மன்னவா மன்னா இருந்தாலோ இழப்போமையா இருந்தாலோ இழப்போமையா நான் இருசி என்று பேரெடுத்து பாவி இறந்து போனாலும் குற்றம் இல்லையே நான் வாழ்ந்தாலும் இழப்போமையா பாவி இழப்போமையா மலடி மாண்டு போனாலும் குற்றம் இல்லை.
வேணும் மன்னவா, இந்த நல் உயிரை நாம் மாய்த்து விட வேண்டும் அண்ணா. இருந்தா இழப்போம் நான் இருசு என்று பேரெடுத்து இறந்து போனாலும் குச்சம் இல்லை. வாழ்ந்தா இழப்போம் மலடி நான் மாண்டு போனாலும் குச்சம் இல்லையே மன்னா. என்னால உங்களுக்கு மலடுன்னு பேரு, எனக்கு மலடின்னு பேரு. என்னால் உங்களை அல்லவா இந்த உலகம் ஏசுகிறார்கள் பேசுகிறார்கள். நீங்களாவது ஒரு கல்யாணம் முடிச்சு நிம்மதியா இருங்க, நான் போறேன். அதாவது நான் ஒரு சாதாரணப்பட்ட ஒரு பைக்கியாந்து வாக்கப்பட்டிருந்தோம்னா இப்படி கவலைப்பட மாட்டேன். அதே இப்ப உங்க நடை என்ன, உங்க இடை என்ன, உங்க வீச சைஸ் என்ன, உங்க முகம் அழகு என்ன, உங்க காலுடைய சைஸ் என்ன, கை சைஸ் என்ன, உங்க முகத்தை பார்த்தா அதே அப்பா பார்க்கறதுக்கு 16,000 கண்கள் வேணும். அப்பேற்பட்ட மன்னனுக்கு வாக்கப்பட்டுட்டு சரி நான் பிள்ளைன்னு சொல்லி வெளியே அடையும் போது எனக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்கு. ஒரு ஆகாதவனுக்கு வாக்கப்பட்டா சரி நம்ம வாழ்க்கை இப்படித்தான் நான் நினைப்பேன். உங்களை மாதிரி ஒரு நல்ல மனிதனுக்கு நான் வாக்கப்பட்டு இப்படி பிள்ளை இல்லாம இருந்தா, திறமசாலிக்கு வாக்கப்பட்டு குழந்தை இல்லாம இருந்தா எனக்கு எவ்வளவு வருத்தமா இருக்கு. அப்படி என்று அந்த நாகக்கன்னியானவள் அழுதா புலம்பினாள். அவள் ஆண்டவனை நோகினாள். அப்பந்தான் நாகராஜன் சொன்னார், என்ன சொன்னார்? அம்மா ஏ நாகக்கண்ணி, நீ பிள்ளை இல்லே பிள்ளை இல்லேன்னு வருத்தப்படாதடி. இறைவனார் அருள் இருந்தா நமக்கு என்னால் சென்றாலும் ஏந்தும் பிள்ளை இருக்கும். ஆண்டவனார் அருள் இருந்தா 60 கப்பாலும் பிள்ளை இருக்கும் அடி. தீராத வினைக்கெல்லாம் தெய்வமே துணைன்னு சொல்லுவாங்க. நம்மள மாதிரி திக்கச்ச ஏழை மக்களுக்கெல்லாம் இந்த தாயே துணை இருப்பா. அதனால நாமல் குழந்தை வரம் வேண்டுமானால் இறைவனாகிய சிவபெருமானை எண்ணி 6 வருடங்கள் நாமல் தவம் இருக்க வேண்டுமென்று அந்த நாகராஜனும் நாகக்கண்ணையும் எப்படி தவம் இருக்க வருகிறார்கள்? வெள்ளை சவா தலை மூலிகை, வெள்ளை சவா தலை மூலிகை, வெள்ளை சவா தலை மூலிகை தலை மூலிகை அங்கே விரதோ மது இருந்து வார இருந்து வா, அங்கே விரதோ மது இருந்து வார இருந்து அவர் பன்னீராலை கோலம் போட்டா, அவர் பன்னீராலை கோலம் போட்டா,
தவத்திற்கு மேலே தகுந்த தவ பொருட்களை எடுத்து வைத்து கடைசியாகவே கோழி முட்டை வைத்தார். ஒரு குண்டூசியை நாட்டினார். ஊசி முனையின் மேல் அந்த நாகராஜனும் நாகக்கன்னியும் நின்று கொண்டு நாசி அடக்கி ஊசி தவங்களை செய்து வருகிறார்கள். ஒரு நாள் அல்ல, ஒரு வாரம் அல்ல, ஒரு மாதம் அல்ல, 2 மாதம் அல்ல, 12 வருடங்களாகவே இறைவனை எண்ணி தவமிருந்து வந்தார்கள். உண்ணாமல் உறங்காமல் உடையவன் திருப்புகழை மறக்காமல், அன்னம் தண்ணி அருந்தாமல் ஆண்டவன் திருப்புகழை மறக்காமல், அரகரா சிவசிவா அண்ணாமலை நாதா என் ஒன்னாமலை பாதகா அநாதை ரட்சகா என் ஆபத்து குடையோனே ஈசா இறைவா வென்று இறைவனின் நாமங்களை உச்சரித்து 12 வருடங்களாகவே பகவானை எண்ணி பாரத்தவங்களை செய்து வந்தார்கள். 12 வருடமாகியும் பகவான் வரவே இல்லை. ஏன் ஆண்டவன் இன்னுமே நம்ம தவத்துக்கு மனமிறங்கி வரவில்லை? ஒருவேளை நம்ம தவத்தில் ஏதாவது குசம் குறை இருக்குமா? தவம் செய்யும் போது தேங்காய் பழம் உடைக்கும் போது இறைய கண்டா மாத்தி போட்டுப்போமா? இல்லையே நாமல் தவறாகவே தவங்களை செய்திருப்போமா என்று ஆண்டவனை எண்ணி அழுது புலம்பினார்கள். எப்படி ஐயா? ஆண்டவனே பகவானே சம்போ சங்கரா, ஆண்டவனே பகவானே சம்போ சிவ சம்போ சங்கரா, அடியார் செய்யும் தவத்தை பாரோ, இந்த அடியார் செய்யும் தவத்தை பாரோ. நாகராஜன் நாகக்கன்னியின் தவங்களை கண்டார். தவங்களை கண்டும் காணாதவரை போலவே இருந்தார். ஏனென்றால் நாகராஜனுக்கும் நாகக்கன்னிக்கும் இந்த சென்மத்திலே பிள்ளை இல்லைன்னு இறைவனுக்கு தெரியும். அப்ப இவங்களுக்கு பிள்ளை இருந்தா தான் நம்ம என்னைக்கே கொடுத்திருப்போமே, இன்னுமா நம்ம கொடுக்காம இருக்கோம். அப்ப
அப்படின்னு சொல்லி சரி சிவபெருமான் என்னைக்கும் போல இப்படி மோசம் பண்ணிட்டீங்களா ஆச்சி? நீங்க தூணை கிழக்கத்தான் சாய்க்க போறீங்க 2 பேரும் சேர்ந்து. என்ன அவ 2 பேரும் தூணை சாய்க்காம விடக்கூடாதுன்னு சாஞ்சிருக்காவோ. அவங்க அடை கொடுத்துருக்காங்க. நீங்க இருங்க. அப்ப இந்த நாகராஜனும் நாகக்கண்ணியும் தவம் இருக்கக்கூடிய நேரம் இறைவன் 7 உலக மக்களுக்கெல்லாம் இறையிழக்க வேணும் என்றே பயணமாகி வருகின்றார். யாச்சி ஏ பெரியாச்சி அவளை கூப்பிடுங்க. யாச்சி காலை நீட்டி இருக்கிறதுல சரிதான். நான் கதை எங்க விட்டோம்னு சொல்லணும் இப்போ. ஆமா கதைய எங்க விட்டுருக்கேன் இப்ப அங்க எங்க வந்து நிக்கன்னு நீங்க தான் சொல்லணும். ஆமா நல்லா தூங்கிட்டு இருந்தா நீ முடிவு தட்டிட்ட. அப்படியா? சொர்க்கத்துல போய் இருந்த நீ இடையில பேசி முடிவு தட்டி வச்சிட்ட. அவ நினைப்பாவோ நீ துட்டுக்கு இருந்து படிப்ப. நாங்க ஏன் படிச்சுக்கிட்டு இருக்க போறோம்னு இருக்காவோ. ஆமா நீ கதை படிக்கிறது தூக்கமா வருது. அதனால தூங்குதோம் அதானே ஃபேன் ஓடுது. ஆமா அப்பவே சொன்னேன் அம்மத்தை சொன்னேன் கேட்கல அவங்கதான். அப்ப இந்த இறைவன் 7 உலகமெல்லாம் இறையிழக்க வேண்டும் என்று இவர்கள் தவத்தை கண்டும் காணாதவரை போலவே சிவபெருமான் வருகின்றார். அப்ப பார்வதி சும்மா இருப்பாளா? இந்த ஆண்டவன் என்னைக்கு உலகமெல்லாம் அடியிழக்க போறாரு. பார்வதி நம்ம கைலாசத்துல ஒத்தையில தானே இருக்கும். ஆகையினாலே இந்த இறைவனோடு சென்று இவர் படியிழப்பை நாமல் பார்க்க வேணும் என்று ஆண்டவனை அழைத்த பார்வதி, ஆண்டவா நீங்க உலகமெல்லாம் படியிழக்க போனா பார்வதி நான் ஒத்தையில தானே இருக்கேன். அப்பதான் டிவி கிடையாது. டேப் ரெக்கார்டு இருந்தா அதையாவது போட்டு கேப்பா. அப்ப அதுவும் இல்ல. அது இல்ல டிவி இல்லைங்க செல்லு இருக்குமா? அப்போ டிவி டேப் ரெக்கார்டு லேப்டாப் கம்ப்யூட்டரு இந்த டச் மொபைலு இதெல்லாம் அப்போ கிடையாது. அதெல்லாம் இப்போ தானே. இப்போ இன்னைக்கு இந்த டிவியும் இந்த செல்போன் என்னைக்கு வந்துச்சோ அன்னைக்கே நாடு ஒரு வழியா போச்சு. வீட்டுக்காரம்மா அது எங்க அக்கா. சரி அவன் நாடகம் பார்த்துக்கிட்டே இருந்தா. ஆமா நாடகம் பார்ப்பாங்கல்ல. நான் சொன்னேன் எனக்கு சோறு வச்சுக்கிட்டு சரி நீ நாடகம் பாருன்னு சொன்னேன். ஆமா ஒரு விளம்பரம் போடட்டும். விளம்பரம் போட்ட பிறகு சோறு வச்சு தரோம்னா நல்ல கட்டம் நடந்துகிட்டு இருக்கு. ஆமா கொஞ்சம் போற அந்த தென்னையில உட்காரும். இடையில விளம்பரம் வரட்டும். எனக்கு கோவம் வந்துருச்சு. வந்துருமில்ல? கோவம் வந்த உடனே என்ன இப்படியே பாத்துக்கிட்டே இருக்க நான் நாட்டுக்கு நிக்க போறோம்னே. கரெக்ட். ஆச்சி டிவி பார்த்ததுக்கு நீ நாட்டுக்கு நிக்க போறியா? ஆமா நாட்டுக்கு நிக்க போறோம் சொன்னோனே என்ன செஞ்சாங்க அக்கா? அவதான் டிவி ஆஃப் பண்ணிடுவாளே. உடனே போய் ஆஃப் பண்ணிருப்பா. பரவு ஆஃப் பண்ணல. நிக்க போறியா நாட்டுக்கிட்டு? ஆமா நீ நில்லும் டிவியை மறைக்காம போய் நில்லும். சரிதானே நாட்டுக்கு நிக்க டிவியை மறைக்காம நெல்லுன்னு இருக்கா. ஓரமா போய் நில்லும்னா அப்படி எல்லாம் கிடைக்கணும் ஆச்சி. முக்கில கயித்தை போட்டுட்டு முக்கில ஒரு கயித்தை போட்டேன். சரி போட்டுட்டு முத்தத்துல போய் நின்னுக்கிட்டேன். மோட்டர்ல கயித்தை போட்டு முத்தத்துல போய் நின்னா எப்படி சாவ? அப்பதான் கயிறு வந்து கழுத்துல விழும். நாட்டுக்கு நிக்க போறனா கயித்தை போட்டு தொங்க வேண்டியதானே. மோட்டர்ல கயித்தை போட்டு தொங்கிட வேண்டியதானே. தொங்கணும்னா நான் ஒரு வழி பார்க்காம போக மாட்டேன். சரி அப்படின்னு சொல்லிட்டு முத்தத்தில் நின்னேன். சரி நீ சாப்பிடணும் நாடுக்கு நின்று நீ முத்தத்தில் வந்து நிக்கணும். அதானே ஒன்னு லியாஜில விட மாட்டேன். இன்னும் பாடு கண்டு தான் போவேன் அப்படின்னு சொன்னேன். சரி சரி நீ சென்டிமெண்ட் போறோம். அதை பத்தி பெரிய அறியம் இல்ல. நிக்கவே ஆமா ஓரமா போய் நின்னா சரிதானே. அதனால இந்த டிவி டேப் ரெக்கார்டு லேப்டாப் இதெல்லாம் அந்த காலம் உபயோகத்துல இல்ல பாத்தீங்களா? பார்வதிக்கு நேரமே போகல. அதனால ஆண்டவா பரம்பொருளே உங்களுடைய படியிழப்பை உமையவள் பார்க்க வேண்டும்.
வேண்டும். பகவானோட படி இழப்பை இந்த பார்வதி நான் பார்க்க வேண்டும் ஐயா. ஆமையா. ஏய் பார்வதி, என்னோடு படியிழக்க உன்னை அழைத்து செல்வதில் எந்த குறையும் இல்லை. உலகமெல்லாம் நான் படியிழக்க போறேன்னு சொன்னா, உலகத்தை ஒரு விதமாக படைத்தேன், மானிட மக்களை பல விதமாக படைத்திருக்கிறேன். ஒருவரை கூனாக படைத்திருப்பேன், இன்னும் ஒருவரை குருடாக படைத்திருப்பேன். கூன், குருடு, செவிடு, பேடு, நொண்டி, மூக்கரை. குழந்தை உள்ளவர்கள், குழந்தை இல்லாதவர்கள். ஒரு ஆளுக்கு இந்த உலகத்திலே இல்லாத பெரிய வசதியை கொடுத்திருப்பேன். ஆனா அவர்களுக்கு தான் ஒரு பிள்ளை வரம் இருக்காது. இன்னும் ஒருவருக்கு குடிக்க கூட கூழ் இருக்காது. அவங்களுக்கு ஒரு கோட்டை பொட்ட பிள்ளை கொடுத்திருப்பேன். 21. அதனால நீ பெண்ணா பிறந்தவா, ஏழை மனம் கொண்டவா. சக்தியின் மனதோ இறக்க குணமுடையதம்மா. அவருக்கு என்ன ஆச்சு, இவருக்கு என்ன ஆச்சு, இந்த அம்மா ஏன் இப்படி இருக்காங்க அப்படின்னு உன் வாயை வச்சுக்கிட்டு நீ சும்மாவே இருக்க மாட்ட. நான் போய் படி இழந்துட்டு வாரேன். அதனால நீ கைலாசத்துல இரு, நான் ஆண்டவன்